முதுபெரும் சுதந்திர போராட்ட தியாகி, அது மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐயோட மிக உயர்ந்த மிக முதுபெரும் தலைவரான ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்று மதியம் இயற்கை எழுதியிருக்காங்க. இந்த இந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் எப்படி எல்லாம் இருக்கோ அத நிறைய பாக்குறோம், நிறைய தலைவர்களை பாக்குறோம். ஆனா இந்த நூற்றாண்டுல இவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு தலைவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே போராட்ட குணங்களுக்கு, போராட்ட களத்திலேயே ஏழை எளிய மக்களுக்காகவே, அந்த தொழிலாளர்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இப்போ இந்த வருடம் அவருக்கு 101வது பிறந்த நாளை சமீபத்துல கொண்டாடினாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமா ஒரு வயது மூப்பின் காரணமாக இன்று மதியம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில உயிர் பிரிந்திருக்காங்க. இந்த இது மாதிரி ஒரு மிக பெரும் சுதந்திர போராட்ட வீரர், மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தமமான ஒரு தலைவரை இழந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு, அதுவும் வளரும் தலைமுறைகள் இவரை மாதிரி தலைவர்களை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும்போது அவங்க நம்மை விட்டு போயிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி, மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழகத்துக்கு. அதுவும் பொதுவா இளம் தலைமுறை அரசியல்வாதிகள் நாளை அரசியல் வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய இளைஞர்கள், இளம் தலைமுறை அரசியல் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம். ஒரு பரிசுத்தமான ஒரு தலைவர் தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கென்று வேறு எந்த சொத்துமே, கிட்டத்தட்ட 101 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய போராட்ட களத்துல, இவ்வளவு அரசியல் களத்திலையும் இருந்தும் தனக்கென்று ஒரு எந்த விதமான ஒரு சொத்தையும் சேர்க்காமல், எந்த விதமான ஒரு தவறையும் செய்யாமல் ஒரு வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்துக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது மிகுந்த வருத்தத்தோட தெரிவிச்சுப்போம். அவரோட ஆத்மா மிகப்பெரிய சாந்தி அடையவும் அவரோட குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் எங்களோட நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சி மூலமா எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.